போச்சு? இங்கதானே விளையாண்டோம். அவ உதச்சா அது அங்க போயிருக்குமோ? இல்லையே, இந்த பக்கம் தானே போயிருக்கணும். அங்கிருந்து அடிச்சா அப்படியே போயிருக்கணும். சந்திரா, நீ இங்கதான் இருக்கியா? என்ன பண்ற? எங்க போச்சு இந்த கிக்கி? இங்கதானே விளையாண்டோம். மாஞ்சி, என்னோட கிக்கிய காணோம், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது தொலைஞ்சிடுச்சா? அப்பாடி, நிம்மதி. போனா போது சந்திரா, காலையில பாத்துக்கலாம். முடியாது, நான் என் கிக்கி இல்லாம வரமாட்டேன். நீ என்ன முறைச்சாலும் சரி, நான் என் கிக்கி இல்லாம வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். நல்ல வேலை, அத குப்பையில தூக்கி எறிஞ்சோம். என்ன ஒரு 2 days இவன் டென்ஷனாவே இருப்பான், அப்புறம் மறந்துடுவான். இல்லனா இவனை மேனேஜ் பண்ணவே முடியாது. என்ன சூர்யா, இன்னும் தூங்கலையா? அம்மா, அனு வீட்ல நாளைக்கு பேச போறது நினைச்சி டென்ஷனா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. புரியுது சூர்யா, டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாம் நல்லதே நடக்கும். புஷ்பாக்கும் சுப்புக்கும் உன் குணம் நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் மேல அனுவுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நாளைக்கு போய் தைரியமா மனசுக்கு என்ன தோணுதோ அத வெளிப்படையா பேசு. எல்லாம் நல்லதா நடக்கும். அம்மா, அன்னைக்கு நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். அப்ப உங்க பேச்சுதான் எனக்கு கிளாரிட்டியை கொடுத்துச்சு. இன்னைக்கு உங்க பேச்சுதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆல் தி பெஸ்ட் சூர்யா. சீக்கிரமா தூங்கு, அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்ப. குட் நைட். சரி, குட் நைட்மா. தூங்கு. அனு, 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 கிக்கி, கிக்கி. என்னாச்சு சந்திரா? அனுவா? எஸ் மான்சி, அனு, அனுவேதான். அனு என் கிக்கிய என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா. ஆமா, அனு எங்க? வேர் இஸ் அனு? வேர் இஸ் மை கிக்கி? சந்திரா, அனு கிட்ட எப்படி அந்த ஃபுட்பால் போகும்? அனு ஏன் இங்க வர போறா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மான்சி. ஆனா அது அனுவேதான். அது மட்டும் தான். எஸ், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட அப்படி அனு மாதிரியா இருந்தாங்க. கனவுல எப்படி இப்போ ஃபுட்பால் கிடைச்சதோ அதே மாதிரி நாளைக்கு மார்னிங்கும் கிடைச்சிரும். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப படுத்து தூங்க. டோன்ட் வரி. கனவுல வந்த மாதிரி நிஜமாவே என் கிக்கி காலையில கிடைச்சிரும்ல? ஷூர், பக்கா ஷூர். சந்திரா, பிலீவ் மீ. பட் அனு தானே கிக்கி கொண்டு வந்து கொடுத்தா. ஓ, அது கனவு இல்ல. மாஞ்சி, காலையில என் கிக்கி கிடைச்சிரும் சொன்னேன்ல, கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும், கிக்கி கிடைச்சிரும், கிடைச்சிரும், கிக்கி கிடைச்சிரும், கிடைச்சிரும். என்ன ஆச்சு சந்திராக்கு?
இந்த பாலை எடுத்ததுல இருந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கானே. இந்த ஃபுட்பாலுக்கு ஏன் சந்திரா இவ்ளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? ஒரு 2 நாள் தேடிட்டு மறந்துடுவான்னு நினைச்சேன். இப்போ என்ன பண்றது? வா. ரம்யா, எதுக்கு என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டு வர? இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. கரெக்டா 12 மணிக்கு அனுக்கு விஷ் பண்ணும்ல. சூப்பர் ரம்யா, நல்ல வேளை நீ என்ன எழுப்புன. பின்ன அனு பர்த்டேனா சும்மாவா? ஆனா ரம்யா, சூர்யா சாரும் இதே டைமுக்கு அனுக்கு போன் பண்ணுவார்ல. இப்போ நாம போன் பண்ணி அதனால சூர்யா சாருக்கு லைன் கிடைக்கலன்னா அப்புறம் அவர் மனசு கஷ்டப்படும்ல. சம்பத், எப்படிடா? எனக்கு கூட இதெல்லாம் தோணலடா. கரெக்ட். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுவோமா? டபுள் ஓகே. ஹாப்பி பர்த்டே அனு. தேங்க்யூ சார். ஹாப்பி பர்த்டே அனு. இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணும். Many more happy returns of the day. தேங்க்யூ சார். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்படியா? ஏன் அனு? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அது நீங்க விஷ் பண்ணீங்கல்ல, அதான். அனு, I love you. I love you so much. மீ டூ சார். சரி, நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ போய் நீ தூங்கு. குட் நைட். ஓகே சார். என்ன டல் ஆயிட்ட? அதுக்குள்ள போனை கட் பண்ணா எப்படி சார்? அனு, இப்ப நீ என் கூட வீடியோ சாட் பண்றத யாராவது பார்த்தா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். நாளைக்கு உன் பர்த்டே வேற. டோன்ட் டேக் எனி சான்ஸ். புரியுதா? பாய். ஓகே சார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பாய் சார். ஆமா, இந்த ரம்யா ஏன் போன் பண்ணல? அவள ரம்யா, இப்ப போன் பண்ணு, கரெக்டா இருக்கும். ஆனா அதுக்குள்ள சூர்யா சார் பேசி முடிச்சிருப்பாரா? அவர் என்ன நம்மள மாதிரி வளவளன்னு ரொம்ப நேரம் பேசுவாரா? நீ சும்மா போன் பண்ணு. சரிடா. ரொம்ப சீக்கிரமா 2 பேரும் விஷ் பண்ணிட்டீங்களே. ஹாப்பி பர்த்டே அனு. ஹாப்பி பர்த்டே அனு. தேங்க்யூ ரம்யா. தேங்க்யூ சம்பத். ஆமா, ஏன் லேட்டா விஷ் பண்ற? முன்னாடி எல்லாம் நீ தனி ஆளு, இப்ப அப்படியா? சூர்யா சார் முதல்ல விஷ் பண்ணட்டுமேனு நாங்க 2 பேரும் ஒதுங்கி இருந்தோம். ஆமா அனு, நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நானும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆமா சம்பத், நீயும் தான். ஓகே ரம்யா. ஓகே சம்பத். பாய். குட் நைட். பாய். வெல்கம் வெல்கம். எங்க போனாங்க 2 பேரும்? ஹாப்பி பர்த்டே அனு. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் பா. எனக்கு அப்படி எல்லாம் சொல்ல வராது. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் யாருக்கு சொல்றது? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா வாழ்க வளர்க. கவரி
ஏய் கேக்குறேன்ல கவரிங் செயின் தானே? கவரிங்கா? என் பொண்ணு கை நிறைய சம்பாதிக்கிறா, நான் ஏன் கவரிங் வாங்குறேன்? இது 24 கேரட் சுத்த தங்கம், 3 சவரன். அம்மா எதுக்குமா இதெல்லாம்? உனக்கு செஞ்சு அழகு பாக்குறதாண்டி எங்களுக்கு சந்தோஷம். வாழ்க்கை முழுக்க எந்த குறையும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கணும் அனு. கலக்கிட்ட புஷ்பா. அனுமா, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நீ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா நீ கத்துக்க வேண்டியது எப்படி சிக்கனமா குடும்பத்தை நடத்தணுங்கிறது தான். சிக்கனமா இருக்கணும், ஆனா கஞ்சத்தனமா இருக்க கூடாது. எதுக்கு செலவு செய்யணுமோ அதுக்கு மட்டும் செலவு செய்யணும். இதெல்லாம் உன் அம்மா சொல்லி கொடுத்தது உனக்கு, அதானே? போத சுப்பு. அம்மா நீ சும்மா இருமா. அப்பா நீங்க சொல்லுங்க. இல்லனுமா, இப்ப நீ கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா நாங்க எப்படி வளர்த்தோமோ அதே மாதிரி தானே சிம்பிளா இருக்க. அதாமா இந்த அப்பாவுக்கு ரொம்ப 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 பெருமை. என்னைக்கும் நீ நீயாவே இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை. எவ்வளவு காசு பணம் பேரு வந்தாலும் என் பொண்ணுடா அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி நீ எப்பவுமே இருக்கணும். நான் என்னைக்கும் உங்க பொண்ணுதான்ப்பா. இங்க பாரு, உன் அம்மா மாதிரி என்னால உனக்கு பெரிய கிஃப்ட் எல்லாம் வாங்கி தர முடியாது. ஆனா அப்பா உனக்காக ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், வெயிட் பண்ணு. டடங் 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 டடங். இந்த கவுனா? இந்த கவுன் உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இந்த கவுன்னா உனக்கு ரொம்ப இஷ்டம். 2 நாள் கூட இதை கழட்டாம போட்டுக்கிட்டே இருப்ப. அப்படி நாங்க போர்ஸ் பண்ணி கழட்டினா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். இந்த கவுனை இத்தனை நாள் எங்க வச்சிருந்த சுப்பு? அப்பா இந்த கிஃப்ட நான் மறக்கவே மாட்டேன். இந்த கவுனை பார்த்ததும் அப்படி 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்பா செம்ம கிஃப்ட்ப்பா. உன் அப்பா கொடுத்த கிஃப்ட்ல நான் கொடுத்த செயினை மறந்துடாதடி. குண்டு புஷ்பாக்கு அதுக்குள்ள பொறாமைய பாரு. தேங்க்யூமா. உங்க 2 பேருக்கும் நான் மகளா பிறந்தது நான் பண்ண அதிர்ஷ்டம். யார் கண்ணும் பட்டுற கூடாது. இரு வரேன். சுத்தி போட போறேன். இப்படி சுத்தி போட போறியா? பொழுதே இப்பதான் விடியுது, இப்ப சுத்தி போட போறேன். ராத்திரி சுத்தி போட்டுக்கோ. வேணும்னா ராத்திரி இன்னொரு தடவை சுத்தி போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நிச்சயமும் உன் கண்ணு எல்லாம் என் பொண்ணு மேலதான் இருக்கு. இந்த துப்பு துப்பு துப்பு. பாத்தியா உன் அம்மாவ? கோவம்னா ஒரே கோவம், அழுகன்னா ஒரே அழுக, பாசம்னா ஒரே பாசம். அம்மாவை எதுவும் சொல்லாதீங்கப்பா, பாவம் அவங்க. இத பாருடா, நீயும் அம்மாவும் இப்ப ஒரே செட்ல இருக்கீங்களா? சூப்பர். புஷு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சாப்பிடும் போது தெரியும். இப்ப எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்ற. நேத்து என்ன அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி தொலைச்சிட்ட நீ? ஆர்ப்பாட்டமா? நானா? கனவு கனவு கண்டியா? இதோ பாரு. நீ எதுக்கிட்ட இப்படி சிரிக்கிற? நீ ஈஸியா கேட்டுட்ட, ஆனா நேத்து நடந்ததெல்லாம் எப்படி சொல்றது? அப்படியே என்னடி நடந்தது நேத்து? நீ நிஜமாவே கேக்குறியா இல்ல சும்மா நடிக்கிறியா? நான் ஏன் நடிக்கணும்? நிஜமாவே ஞாபகம் இல்ல. தூக்கத்துல ஏதாவது புலம்பனா? கரெக்ட் 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 கரெக்ட். என்ன புலம்புல, என்ன புலம்புல? ஜூஸ் வேணுமா புஷ்பா? அப்பா. ஏய், என்ன உங்க 2 பேருக்கும் கிண்டல் பண்றீங்களா? அப்பா. சொல்லுமா. அது நான் உங்ககிட்ட கேட்டேனே பர்த்டே கிஃப்ட்.
நீ என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே. அது இல்லப்பா, கேப்பேன்னு சொன்னனே. அத அப்பா மறப்பேனா? நீ என்ன கேட்டாலும் நிச்சயமா வாங்கி தருவேன். எனக்கு அது ஞாபகத்துல இருக்கானுமா? என் செல்ல அப்பா. அனு, வாசல்ல இருக்கிற புள்ளையார போய் கும்பிட்டு வந்துரு போ. நல்லா வேண்டிக்கோ. ம், சரிம்மா. சுப்பு, அனு கிட்ட பேசினியா? அவ என்ன சொன்னா? நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நேத்து நல்ல அலுப்பு, தூங்கிட்டேன். அதுக்கு பேரு அலுப்பு இல்லம்மா, மப்பு. மப்பா? எப்பா? சுப்பு, விளையாடாம சீக்கிரம் சொல்லு. அனு வந்துட போறா. அனு என்ன சொன்னா? லூசு புஷ்பா, நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது தெரிய வேணா? அனு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. நிஜமாவா சுப்பு? என்ன நிஜமாவா? நிஜமா தான். நீ தான் தேவையில்லாம சும்மா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க. அது வேற ஒண்ணு இல்ல, சின்ன பொண்ணு இல்ல, அதான் அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச கூச்சப்படுறா, அவ்வளவுதான். அனுவே ஒத்துக்கிட்டாளா? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? நான் என்ன முடிவு எடுத்தாலும் என் அனுமா அதுக்கு ஒத்துக்குவான். உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, அனு ஒத்துக்கிட்டா 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 போதுமா? கூடிய சீக்கிரம் முதலாளி கிட்ட இத பத்தி பேசணும். இந்த அனு ஏன் இப்படி பண்றா? எப்படி சுப்பு கிட்ட சம்மதம்னு சொன்னா? அம்மா மகமாயி. Yes, yes. Everything is ready. You may come now. Thank you. பங்கஜ், சார் ஏன் இப்படி பண்றாரு? ஷார்ப்பா 8 o'clock போட்டோ ஷூட். ஆனா சார் இன்னும் வரல. எவ்வளவு முக்கியமான போட்டோ ஷூட். நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பங்கஜ். பட் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. கூல் மீராட்சி, சார் இன்னைக்கு வரமாட்டாரு. போட்டோ ஷூட்டை நேத்திக்கே சார் கேன்சல் பண்ணிட்டாரு. கேன்சல் பண்ணிட்டாரா? யார்கிட்ட எப்போ? பங்கஜ், அந்த போட்டோகிராஃபர் இப்ப கூட வரேன்னு சொல்லியிருந்தாரே. அவன் வரதா சொல்லல, நீங்க வர சொன்னீங்களா? மை காட், ஹவ் பங்கஜ்? நான் தானே இதுக்கு இன்சார்ஜ். எனக்கு தெரியாம சார் எப்படி இதை கேன்சல் பண்ணுவாரு? இப்போ போட்டோகிராஃபர் வந்தா நான் என்ன பதில் சொல்றது? மே ஐ கம் இன் மேம்? எஸ், கம் இன். எஸ் மேம், ஐ அம் ரெடி. சார் ரெடியா? சாரி, இன்னைக்கு போட்டோ ஷூட் கேன்சல். ஏன் மேடம்? நீங்க தானே ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. இப்ப கேன்சல்னு சொன்னா என்ன அர்த்தம் மேடம்? ஹலோ, கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க கிளம்பலாம். மேடம், ஏற்கனவே கேன்சல்னு சொல்லி திரும்பவும் நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். இப்ப திரும்பவும் கேன்சல் பண்ணா என்ன ரீசன்? ரீசன் தானே. உங்க அப்பாயின்மெண்ட் டைம் என்ன? 8 o'clock மேடம். இப்ப டைம் 8:04. 4 நிமிஷம் லேட்டா வந்ததால உங்க அப்பாயின்மெண்ட் கேன்சல். யூ மே கோ நவ. மேடம், ஓ, காலையில இருந்து எவ்ரிபடி இஸ் இரிட்டேட்டிங் மீ பங்கஜ். ஆனா எனக்கு கெட்ட பேரு, நான் ரூடா பேசுறேன்னு. நானுமா மீராஜி உங்களை இரிட்டேட் பண்றேன்? எஸ் பங்கஜ், நீங்களும் தான். நேத்தே சார் போட்டோ ஷூட்டை கேன்சல் பண்ணிருக்காரு. நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் மீராஜி. பட் வை பங்கஜ்? சார் ஏன் கேன்சல் பண்ணாரு? இந்த மேகசின்ல இருந்து சார் கிட்ட 3 மாசமா டைம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கடைசி நேரத்துல கேன்சல் சொன்னா இட்ஸ் நாட் ரைட் பங்கஜ். வீணா நமக்கு மீடியால கெட்ட பேர் தான் வரும். மீராஜி, இதெல்லாம் சாருக்கு தெரியாதா? அவரால் வர முடியாத அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான என்கேஜ்மெண்ட் ஏதாவது இருந்திருக்கும். புரிஞ்சுக்குங்க. என்ன கேட்டாலும் இப்படியே சொல்லுங்க. சார் என்ன செஞ்சாலும் நாம தான் புரிஞ்சுக்கணுங்கிற இடத்துக்கு இப்போ வந்தாச்சு இல்ல? முன்னாடி எல்லாம் இப்படியே இருந்தது பங்கஜ். எது தப்புன்னு மனசுக்கு பட்டாலும் நாம தைரியமா அவர்கிட்ட வாய்ஸ் பண்ணுவோம். சாரும் அதை கன்சிடர் பண்ணுவாரு. ஆனா இப்போ புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்றீங்கல்ல. அம்மா, சின்ன முதலாளி சாப்பிட வரமாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்கிறாருமா. வாட்? கொஞ்சம் நீங்க வந்து சொல்லுங்கம்மா.
ஹேப்பன் சந்திரா? ஏன் சாப்பிட வர மாட்டேங்கிற? மாஞ்சி, காலையில என் கிக்கி தேடி தரேன்னு சொன்னேன்ல, என்னாச்சு? இவ்ளோ நேரம் ஆச்சு, யாராச்சும் அதை பத்தி கவலைப்பட்டீங்களா? சந்திரா, ஃபர்ஸ்ட் சாப்பிட வா. சின்ன பசங்க மாதிரி பண்ணாத. நோ மாஞ்சி, என் கிக்கி கிடைக்காம நான் சாப்பிட வர மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட வா, நானே தேடி தரேன்னு சொல்றேன். ஐ ப்ராமிஸ் யூ. நோ மாஞ்சி, நீ போய் சொல்ற. நேத்து நீ இப்படித்தான் சொன்ன. ஆக்சுவலா உனக்கு என் கிக்கியை பிடிக்கல, அதனால தானே இப்படி பண்ற. என் கிக்கி இல்லாம நான் சாப்பிட வர மாட்டேன். கிக்கி 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 கிக்கி, இந்த பேரை கேட்டாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. எஸ் சந்திரா, நான் தான் அதை தூக்கி போட்டேன். எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்கல. நீ எப்ப பார்த்தாலும் அதை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. எஸ், நான் தான் அதை தூக்கி குப்பை தொட்டியில போட்டேன். வாட்? குப்பை தொட்டியில போட்டியா? உனக்கு ஏதாவது இருக்கா? கிக்கி